இங்கேருந்து பார்த்தா என்னோட ரூம் தெரியும் கைஸ் இல்லையா? அது அங்கே போகணுமோ? அந்த டர்னிங் அதான் நல்லது. பயங்கர கான்ஷியஸ் ஆகணும். நான் 10 எடுத்துருக்கேன்ல, அது என்ன பண்ணுவேன் நான்? നീ ടൈം ലാപ്സ് എടുത്താൽ മതി. ഇത് അതല്ല കറക്റ്റ്. അതാകുമ്പോ മുകളിലെത്തുമ്പോഴേക്കും அந்த செப்பல் yesterday I put no, it made some wound in my leg. Allah, I told about. அங்க ஒரு பியூட்டிஃபுல் சினிக் வியூ இருக்குமா டாப்ல? ஹாய்ங்க, வெல்கம் டு கேஎம் ட்ராவல் விலாக்ஸ். எங்கே இப்படி காடு தாண்டி மலை தாண்டி நிறைய பாறைகளை எல்லாம் தாண்டி மூச்சு வாங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, நாங்கள் தங்கியிருக்கிற எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்கும். குன்று மாதிரினா ஒரு சின்னதாக இருக்காது, கொஞ்சம் மலையை விட கம்மி, குன்றை விட கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மலை இருக்கும். அங்கே ஏறி பார்த்தோன்னா அந்த மொத்த பர்னோ சிட்டி, அங்கே இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள் அதெல்லாம் அழகாக தெரியும். நான் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூட் எப்படி இருக்கும்னா ஒரு மலை கடிவாரத்தில் இருக்கும். நான் இன்ஸ்டியூட் டார்மெட்ரியில் இருக்கிறனால அந்த மலை கடிவாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதை ஏறி போய் ஒரு நல்ல ஒரு ஈவினிங்காக இருக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே போனால் எங்களுக்கு முன்னாடியே அங்கே நிறைய லோக்கல்ஸ் அங்கே பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்க நல்லா அந்த சன் செட் ஆகிற அழகை பார்த்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சம்மர் அந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனாலே சன் செட் ஆகிற டைம் வந்து ரொம்பவே லேட் ஆகும். 8:30 9:30 மணி வரைக்கும், மதியானம் 4 மணி 2 மணி மாதிரியே. அப்புறம் நான் போகிற வழியில் நிறைய அந்த பறவைகளுக்கு சின்ன பாட்டிலில் உணவுலாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அழகாக அந்த நெல் அந்த கோதுமைலாம் போட்டு இப்படி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லா மரத்துலேயும் அப்படியே அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் பேர்ட்ஸ் வருமா என்ன எனக்கு தெரியல. பட் அந்த அந்த சவுண்ட், அந்த பூச்சிகளோட சவுண்ட், அந்த பறவைகளோட சத்தம், சிட்டுக்குருவியோட சவுண்டெல்லாம் என்னால் கேட்க முடிஞ்சுது. நான் இது சிட்டுக்குருவி தானே அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. பட் அந்த பறவைகளோட சவுண்ட் என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு அழகாக இருந்ததுங்க. அப்படியே ஒரு க்யூட்டாக இருந்தது அந்த வில்லேஜு. அந்த பக்கத்தில் குட்டி குட்டி வீடு. அப்புறம் அங்கே இருக்க மக்கள் அதவே வந்து ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. வாங்க நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு செரைன், அப்படி காமாக இருக்கும். ஹாய், ஹலோ, ஹாய், பை. பை பை. அந்த குட்டி பொண்ணு எனக்கு திரும்பி பாய் சொல்லி அப்படியே என் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தது. அவங்க பேரண்ட்ஸோட வந்து ஒரு வாக்கிங் மாதிரி வந்திருப்பாங்க போல். அப்புறம் நாங்கள் இப்போ எங்கே அந்த மலையிலேருந்து இறங்கி நாங்கள் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் இறங்கி நாங்கள் போயிட்டுருந்தோம். அங்கே என்ன இருக்குன்னா, இங்கே ஒருத்தவங்க வராங்களா, அவங்களும் ரொம்ப ஜாலியாக ஹாய் சொல்லுவாங்க. எனக்கு பாருங்கள். ஹலோ, ஹாய். இங்கே மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்கங்க. ரொம்ப ரூடெல்லாம் கிடையாது. சில மக்கள் அந்த ஹரிபரி, அந்த டென்ஷனில் நம்மளுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. செக் ரிப்பப்ளிக் மக்கள் கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க, ஜெர்மன் மாதிரி அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அப்படி கிடையாது. இந்த மாதிரி வில்லேஜில் இந்த மாதிரி நம்ம இன்டீரியராக போகிறப்போ அங்கே மக்கள் வந்து ரொம்பவே ஜாலியாக நம்ம கூட பேசுவாங்க. ரொம்ப காமாக எல்லாத்தையுமே க்ளீனாக சொல்லி கொடுப்பாங்க, வலிக்கிட்டாக சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லா இருப்பாங்க பீப்புள். அப்புறம் இங்கே நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், அங்கே வரேன், அந்த கதைக்கு வரேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, அங்கே ஒரு கிளைடர்ஸ் இருக்கும். கிளைடர்ஸ்னால் என்னென்னா என்ஜின் இல்லாத ஏரோப்ளைன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி சின்னதாக தான் இருக்கும். அதாவது ஒருத்தர் 2 பேர் ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப உயரமாக போகாமல் பக்கத்துலேயே சுற்றி பார்க்குற மாதிரி, லோ ஆங்கிளில் சிட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய விண்டேஜ் கிளைடர்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கியிருக்கணுமா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா தான் நான் 1 வருஷமாக இங்கே இருந்தாலும் எனக்கு அதை பற்றி தெரியல. நான் இப்போ தான் அதெல்லாம் வந்து பார்க்குறேன். இந்த கிளைடர்ஸ் அந்த குட்டியாக ஏர்ப்ளைன் மாதிரி இருக்கும். அந்த விஷுவல்ஸ் எங்கேயாவது வரும், நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அங்கே தெரியுதா உங்களுக்கு அந்த குட்டி ஏர்ப்ளைன்? அந்த அங்கே இருக்கா?
அப்புறம் இது வந்து நம்ம முன்னாடியே சொன்னோன்னா நம்மளை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி சுற்றி காமிப்பாங்க போல் இதில் ஏறி நின்று நிறையா அதுக்கு ட்ரைனிங் மாதிரியும் இங்கே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அப்பப்போ நம்ம மதியான நேரங்களெல்லாம் அந்த கிளைடர்ஸ் நம்மளை பறக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டுருக்கும் போதே அங்கே அந்த ஏர் பலூன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பலூனோட ஆக்டிவிட்டீஸும் இருந்தது. அங்கே அந்த பலூன் வந்து அங்கே 4 பேர் போக முடியும் போல், சின்ன பலூன் போல். அந்த பலூனில் ஏறி அது 1 மணி நேரம் ஃபுல்லாக அந்த சிட்டியை வந்து சுற்றி காமிப்பாங்க போல் அதுலேருந்து. அது நான் கரெக்டாக நாங்கள் போகிறப்போ அது பறக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போய் அங்கே போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. பெர் பர்சனுக்கு 4000 செக்ரோன்ஸும், அப்படின்னா நம்ம காசுக்கு 16,000 ருபீஸ் 1 ஹவருக்கு. ஸோ ரொம்ப அது எக்ஸ்பென்சிவ் தான். டர்க்கியில் கேப்படோக்கியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பலூன், ஹாட்டர் பலூன் பறக்க விடுறது தான் ஃபேமஸே. ரொம்ப நிறைய பறக்கும், நிறைய பலூன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அங்கே போவோம், நம்ம டார்கெட் அதுதான். இங்கே பர்னோவில் ஒரு பலூனில் போக வேண்டாம், நம்ம அங்கே டர்க்கிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தானே. அங்கே பறக்குதா, அதுதான் கிளைடர். அங்கே ஒரு ரன்வே மாதிரி இருக்கும், அதுலேருந்து அப்படியே அழகாக கொண்டு போவாங்க. அப்புறம் சைக்கிளில் அந்த பெடஸ்ட்ரியன் போகிறதுக்கான அந்த பாதை மாதிரி சைக்கிளில் போகிறதுக்கு விட்டுருப்பாங்க. அப்புறம் நடந்து போகிறதுக்கு, ஜாக்கிங் போகிறதுக்கு அந்த மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஃபுல் க்ரீனாக பச்சை கலரில் இருந்தது. மணி காட்டுறேன் உங்களுக்கு. சன் அப்படியே இருக்கா, ஒரு 3-4 மணி போல் இருக்கா. ஆனால் மணி பாருங்கள் 6:37, ஈவினிங் 6:37 ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. நம்ம ஊர்லலாம் எவ்வளோ இருட்டாயிருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளைட்டை அங்கே நிப்பாட்டி வச்சுருந்த அந்த கிளைடர்ஸ் எல்லாம் தூரமாக இருந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திருப்பி ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டோம். அழகாக இருந்தது இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே. நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கங்கே நின்று இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ 6:50 ஆயிடுச்சு. 7 மணி ஆக போகுதுங்க. ஆனால் சன்னை பாருங்கள், அப்படியே செட் கூட ஒன்றும் ஆகலை. நேற்று சன்செட் எவ்வளோனா 8:30க்கு தான் போட்டிருந்தது. அப்போ ரிட்டன் போகிற வழியில் அங்கே நிறையா குட்டி குட்டி வீடு இருந்தது. ஆக்சுவலாக மக்கள் வந்து இங்கே தங்க மாட்டாங்க, அவங்களோட ஸ்டே வேறு இடமா இருக்கும். பட் இந்த மாதிரி இடம் குட்டியாக வாங்கி போட்டு அங்கே ஒரு குட்டியாக ஒரு வீடு மாதிரி போட்டு முன்னாடி கார்டன்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ், யாராவது கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணி இந்த கார்டனெல்லாம் பார்த்துப்பாங்க. அழகாக இருந்ததுங்க. அவங்க ஒரு குட்டியாக ஒரு பூனைக்குட்டியோ இல்லை நாய்க்குட்டியோ துணைக்கு வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. Hi. Is this garden? What? Is this garden? Garden. Yeah. Yeah, it's garden top. Oh, private thing? Private. Private. Property. Private property. But there are a lot of gardeners. Yeah, okay. Gardeners. Okay. But we can't go and see. No. Okay. Because it's by the law. Okay. But now I must go home. Okay. Sometimes in other time I can show this area, but not now because I am in. You're hurry. going. Okay. Sure. We'll see next time. Bye. இந்த ஊரில் செக் ரிப்பப்ளிக்கில் அவ்வளோவா இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. அவங்க செக் லாங்குவேஜுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் அவங்க பேசுகிறதே கொஞ்சம் யோசித்து லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அதனால தான் அவங்களும் ரொம்ப யோசித்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்களா, கார்டனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, வேறு ஒரு நாள் நான் அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தெரியுதா ஒரு உயரமான பில்டிங், அதுதான் நாங்கள் தங்கியிருக்கிறேன், எங்களோட பில்டிங், எங்களோட வீடு அதுதான். அங்கே தான் இப்போ போகிறோம். அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ சும்மா ஒரு சாட்டர்டே கிளம்பி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இதை காமிச்சிட்டு இருந்தேன். தடா பாய் பாய்ங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.